கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 143 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 143 8. கர்த்தாவே, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். Let the morning bring me word of your unfailing love, for I have put my trust in you. Show me the way I should go, for to you I entrust my life. உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடையச் செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டி அருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆமென். இன்றைய தியான வசனம் ராஜாவாகிய தாவீது தேவனிடம் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் செய்த ஜெபம் ஆகும். இது ஒரு விசுவாசியின் தினசரி வாழ்க்கைக்கான அழகான வழிகாட்டுதலாகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று வேண்டுவதை கவனியுங்கள். தாவீது நாளை தொடங்கும் போதே தேவனுடைய கிருபையை தேடுகிறார். அதிகாலை என்பது புதிய நாளின் தொடக்கம். நாம் நாளை ஆரம்பிப்பதற்கு முன் தேவனை நாட வேண்டும். நம்முடைய நாளை தேவனுடைய சந்நிதியிலும் அவருடைய அன்பையும் கிருபையையும் அனுபவித்து தொடங்க வேண்டும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த புதிய கிருபையையும் இரக்கத்தையும் பெற அதிகாலையிலே அவர் பாதம் பணிய வேண்டும். உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இது முழுமையான விசுவாசத்தின் அறிக்கை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை தேவன் மேல் இருக்கும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று வேண்டுதல் செய்கிறார். தேவன் வழிகாட்டும் தேவன். நாம் எது சரி எது தவறு என்று அறிய அவரிடம் இருந்து வழி நடத்துதலை நாட வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் நிச்சயமாக நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். நாம் தேவனை சார்ந்து அவர் மேல் பரிபூர்ண நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது நாம் நடக்க வேண்டிய வழியை மிக தெளிவாக காட்டுவதோடு நமது வலது கரத்தை பிடித்து வழி நடத்தியும் செல்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இது முழுமையான ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. நம் மனம், எண்ணங்கள், வாழ்க்கை அனைத்தையும் தேவனிடம் ஒப்படைப்பது. நாம் நம்மையே தேவனிடம் ஒப்படைத்து அவருடைய சித்தத்திற்குள் வாழ வேண்டும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 5:3 வாசிக்கிறோம். நாமும் காலையில் எழுந்தவுடன் அவர் பாதம் பணிந்து அவரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியையும் போதிப்பார். நாளை தொடங்கும் முன் தேவனை தேடுகிறவர்கள் நாள் முழுவதும் வெற்றிகரமாக
நடத்தப்படுவார்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகளும் நமக்கு அறிவுறுத்துகிறது. நம்முடைய அறிவை மட்டும் சாராமல் தேவனை நம்பினால் அவர் நம் வழிகளை செப்பனிடுவார். எதையும் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன் என்று அவர் பாதம் சரணடையும் போது அவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார். தேவன் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். ஆனால் நாம் தான் அவரிடம் பணிவாக கேட்க வேண்டும். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 50:4 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய அறிவும் வழி நடத்துதலும் தருகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அதிகாலையில் தேவனை நாடும் வாழ்க்கை வாழ வேண்டும். அதிகாலை ஜெப வாழ்க்கை என்பது நாளின் முதல் நேரம் தேவனுக்கே. அதிகாலையில் அவருடைய புதிய கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். முழுமையான நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். சூழ்நிலை அல்ல, தேவன் மேல் நம்பிக்கை. மனுஷ அறிவை விட தேவ சித்தம் முக்கியம். நம் வாழ்க்கை தேவன் காட்டும் வழியில் நடக்க வேண்டும். நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று முழுமையான சமர்ப்பணம் வேண்டும். இன்று நம்மை நாமே சோதித்து அறிவோம். நான் நாளை ஆரம்பிக்கும் முன் தேவனை நாடுகிறேனா? என் வழியை நானே தேர்ந்தெடுக்கிறேனா அல்லது தேவனிடத்தில் என்னை ஒப்படைக்கிறேனா? என் ஆத்துமா உண்மையிலேயே தேவனை நோக்கி உயர்த்தப்பட்டதா? இந்த கேள்விகளுக்கு உங்களுக்குள் இருந்து பதிலை கண்டுபிடியுங்கள். இதுவரை எப்படியோ இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் முதலாவது தேவனோடு தொடங்குங்கள். அவர் மீது பரிபூர்ண நம்பிக்கை வையுங்கள். அவருடைய வழி நடத்துதலை நாடுங்கள். உங்களை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்படையுங்கள். எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் நிலைத்திருந்து அவர் காட்டும் வழியில் நடத்தப்படுவீர்களாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Today's verse teaches us 4 key spiritual truths. 1. Begin the day by seeking God's mercy. 2. Trust fully in Him. 3. Ask God to guide your path. 4. Surrender your whole soul to Him. A life that starts with God, trust Him, seek His guidance and surrenders fully will be led in the right path. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பரலோக தந்தையே, அதிகாலையில் உம்மை நாடும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை முழுமையாக நம்பும் விசுவாசத்தை வளர்த்தருளும். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு தெளிவாக காண்பித்து எங்களை நடத்தும். எங்கள் ஆத்துமாவை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.